நான் சென்னை பைக்ஸ் மதுரவாயிலிருந்து யோகேஷ் பேசுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா என்ஜிகே ஸ்பார்க் பிளக். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னாலே என்ஜிகே ஸ்பார்க் பிளக் தான். இன்னைக்கு வேற எந்த பிளக்குமே இதுக்கு இணையா சொல்லவே முடியாது. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் கம்பெனி தரப்புல கேட்டது வரைக்கும் இந்த பிளக்ல நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மற்ற பிளக் இதையும் எந்த காரணத்தை கொண்டுமே ஒன்னா ஈடு கொடுக்க முடியாது. இதுல பார்த்தீங்கன்னா ஆக்டிவா பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஓய், அதாவது ஒரிஜினல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஹோண்டாக்கு இவங்க தான் ஒரிஜினல் பண்றாங்க. இதுல BS6 பார்த்தீங்கன்னா MR8E9 இந்த நம்பர் இருக்கக்கூடிய பிளக்கை தான் உங்க BS6 வண்டிக்கு எல்லாமே யூஸ் பண்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா MR7Cன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளக் ஒன்று இருக்குது. இது இந்த பிளக்கை ஆக்டிவாக்கெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதாவது நீங்க லோக்கல்ல ஓட்டும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. ஹைவேல லாங் டிரைவ் போகும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரியும். மைலேஜ்லயும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ரேஸ் வண்டிலாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜிகே தவிர வேற எந்த கம்பெனிலையுமே ப்ராடக்ட் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிரீடியம் பிளக் இதுல தான். இதோட டிப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபயரிங் அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பெட்ரோலை முழுமையா எரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி துருன்னு ஒரு லாங்ல போகும்போது டிராப் ஆகுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இதுல இருக்காது. நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்காம இதை உங்களால சொல்ல முடியாது. அதாவது ருசிச்சு பார்த்தா தான் அந்த உணவோட அருமை தெரியும். ருசிக்காம சொல்ல முடியாது. அதே மாதிரி இதை போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளட்ச் அசம்பிளி இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கிளட்ச் அசம்பிளி சில கம்பெனி இதெல்லாம் போட்டிருக்கேன், பேர்லாம் சொல்ல வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் காலையில் எடுக்கும்போது வீல் அப்படியே தூக்கி விடும், கீர் போடும்போது வெட்டும், இந்த செயின்ல வெட்டுற கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டே கிடையாது. நான் அதிகமாக போகிறது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிட்டோ அதிகமாக 200-300 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த அசம்பிளியை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி இருக்கிறாங்க. என்ன நான் போடும்போது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதே பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் இருக்குது. இதில் இது NTKன்ற நேம்ல என்ஜிகே கம்பெனி போட்டிருக்கிறாங்க. நேம் பார்த்தா தெரியும். கிளட்ச் பிளேட் இதுதான். தயவு செஞ்சு இதை வாங்கி போடுங்க. உங்க கஸ்டமர் கிட்ட உங்களுக்கு நேம் இருக்கும். உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல பேர் நம்ம கஸ்டமர்கிட்ட சம்பாதிக்கணும், நம்ம கிட்ட திரும்ப அந்த கஸ்டமர் வரணும்னா இந்த கிளட்ச் அசம்பிளி என்ஜிகே ப்ராடக்டா வாங்கி கொடுங்க. தரத்துல எல்லாளவும் இவன் காம்ப்ரமைசேஷன் பண்றதே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு. நான் இன்னும் இதுல ட்ரைனிங் பண்ணும்போது பண்ணேன். இந்த பிளக்கு தன்னைத்தானே ஒரு வாட்டி புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பிளக்கு ஒரு வாட்டி போகுதுன்னா வெடிக்கும். இது வெடிக்கும் போது டேல்கம் பவுடர்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வண்டியில ரன்னிங்லயே இந்த பிளக்கை புதுப்பிச்சுக்கும், அதாவது கிளீன் பண்ணிக்கும். நீங்க ரன்னிங்ல போகும்போது மற்ற பிளக் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்படியே நின்ற வண்டி நீங்க பிளக்கை தான் மாற்றணும். இது ஒரு வாட்டி அதையே புதுப்பித்துக் கொண்டு திரும்பவும் நீங்க ஒரு 1000-2000 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். அதனால இந்த பிளக்கை வாங்கி போட்டீங்கன்னா உங்க கடைக்கு கஸ்டமர் உங்க மேல நம்பிக்கை வச்சு வருவாங்க. உங்க கஸ்டமரோட நம்பிக்கை நீங்க காப்பாத்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.